நான் கருவில் இருக்கும்போது தாயை உதைப்பது விரைவாக வெளிவருவதற்கோ தாய் முகத்தை பார்ப்பதற்கோ அல்ல. என் உயிரான தாய் நாட்டை காப்பதற்கும் விரைவாக இராணுவத்தில் இணைவதற்கும் தான். ஏனென்றால் நான் இறந்த இராணுவ வீரனின் மரபணு. நீங்களாம் இங்கே சந்தோஷமாக வாழணும் தாண்டா நாங்கள் அங்கே தினம் செத்துக்கிட்டு இருக்கோம். தாயின் தொப்புள் குடியை கூட வெட்டிய பிறகுதான் உறவு நீடிக்கும். தாய்மணி குடியை என் மனதில் ஒட்டியிருக்கும் வரைதான் என் இதய துடிப்பே துடித்திருக்கும். உணவு எப்போது என்று தெரியாது, உறக்கம் எப்போதென்று தெரியாது, வலி வேதனை எப்போதென்று தெரியாது, இறப்பு கூட எப்போதென்று தெரியாது. ஒன்று மட்டும் தெரியும், எம் நாட்டுக்காக மட்டுமே எம் உயிர் என்று. 10 மாதம் சுமந்த தாய் கூட நோய் நொடியில் காத்திருப்பாள். 10 மாதத்தை கடந்து தாய்மையடைய என் மனைவி பொறுத்திருப்பாள். காலில்லாமல் தவிக்கும் தம்பி கூட எனக்காக தவமிருப்பான். கடவுள் நம்பிக்கை இல்லாத நண்பன் கூட எனக்காக வேண்டியிருப்பான். நான் எம் நாட்டுக்காக போரில் உயிரை துறந்திருப்பேன். மழையால் வெள்ளம் வந்தாலும் சரி, காற்றால் புயல் வந்தாலும் சரி, நில அதிர்வால் பூகம்பம் வந்தாலும் சரி, போராட்டத்தால் கலவரங்கள் வந்தாலும் சரி, எத்தனை இயற்கை சீற்றங்கள் வந்தாலும், எத்தனை கலவரங்கள் வந்தாலும், இவையெல்லாம் இராணுவத்தின் தோற்றத்தை பார்த்தால் மறைந்துவிடும். இந்தியாவின் எல்லை கண்காணிப்பு பணி, நாட்டின் பயங்கரவாத எதிர்ப்பு பணி, இயற்கை சீற்றங்களின் மீட்பு பணி, இந்திய அமைச்சகத்தின் முழு பாதுகாப்பு பணி, இதுதான் இராணுவ வீரர்களின் முழு மதிப்பு பணி. நான் இறக்கும்போது எனக்கு ஒரு பெருமையும் இருக்கிறது, ஒரு கவலையும் இருக்கிறது. பெருமை, இத்துடன் என் நாட்டை காக்க என்னிடத்தில் இன்னொரு காப்பான் வந்துவிட்டான் என்று. கவலை, இத்துடன் என் நாட்டிற்கான கடமை இவ்வளவு விரைவாக முடிந்துவிட்டது என்று. இதுவரை இறந்தவர்கள் இராணுவத்தால் உயிரிழந்தவர்கள் அல்ல, இந்தியாவின் ஆயுளை காத்து தன்னுடைய ஆயுளையும் சேர்த்து கொடுத்தவர்கள்தான் இராணுவ வீரர்கள். கடவுள்தான் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணாதீர்கள். ஏனென்றால் கடவுளுக்கே பாதுகாப்பு இவர்கள்தான். எந்த நாளும் இடைவெளி இல்லாத வேலை. எங்க வேலைக்கு நிகராய் இருப்பது எந்த வேலை? பிடிபட்டு காயப்படுத்தினாலும் கூட, கட்டி உதைத்து கழுத்தை அறுத்தால், கண்ணை கிழித்து என்னை கொன்றாலும் என் மண்ணை காட்டி கொடுக்க மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். திரையில நடிக்கிற ரீல் ஹீரோ இல்ல, போர்ல உயிரை கொடுக்கிற ரியல் ஹீரோ. இதயம் போன்றதுதான் என்னுடைய துப்பாக்கி. இதயம் நிமிடத்திற்கு 72 முறை துடிக்கும். என் துப்பாக்கி நிமிடத்திற்கு 1000 முறை வெடிக்கும். என் இதய துடிப்பு நின்றாலும் என் துப்பாக்கியில் குண்டு வெடித்து கொண்டே இருக்கும். இறக்கப்பட்டு இறந்து கிடக்கிறோம். துயரப்பட்டு துரோகப்படுறோம். பாவப்பட்டு பதுங்கி கிடக்கிறோம். அன்பு காட்டி அடங்கி கிடக்கிறோம். எப்போது தெரிந்துவிட்டு தெளிவுபட போறோம்? எப்போது புரிஞ்சுக்கிட்டு போருக்கு புறப்பட போறோம்? பாகிஸ்தான் தப்பா வாயில வருது. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு செல்லம். பலியானவர்களுக்கு உங்களிடம் பதிலை எதிர்பார்க்கவில்லை. இதற்கு பதில் உங்களை பலி கொடுப்பதை தவிர வேற எதுவும் இல்லை. தயவு செய்து எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோள். இப்போ கூட உயிரிழந்த இராணுவ வீரர்களான நம்மளுடைய அண்ணன்களுக்கும் மன்னிச்சுக்கோங்க. இறந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, தியாகம் செஞ்சவங்கன்னு சொல்லணும். நமக்கே தெரியாம ஒவ்வொரு நாளும் 2 பேரோ 3 பேரோ இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க. 44 பேருன்றனால தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்காண்டி உங்களையும் போய் போருக்கு போங்கன்னு சொல்லலை. போலியா இருக்கிற கட்சி தலைவரை நம்புறீங்க, சினிமால நடிக்கிற நடிகர்களை நம்புறீங்க. நாட்டுக்காக போர்ல உயிரை கொடுக்கிற இராணுவ வீரர்களை மதிக்க மாட்டாங்க. தயவு செய்து இராணுவ வீரர்கள் யாரு இறந்தாலும் அதை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க. எங்க நாட்டுக்காக உயிரை கொடுத்தவங்க, எங்க நாட்டுக்காக தியாகம் செஞ்சவங்க. இராணுவத்தில் இணைஞ்சாலே உயிர் போகணும். ஒவ்வொரு தாய் தந்தையும் பயப்படக்கூடாது, பெருமைப்படணும். இந்திய நாட்டிற்காக தான் உயிரை கொடுத்துருக்கான்னு
அவங்கள பெருமைப்படுத்துங்க. தன்னுடைய தாய் தந்தையை பெருமைப்படுத்துங்க. 10 மாசமா நம்மளை சுமக்கும் போது நம்மளுடைய தாய் என்னென்ன வலி அனுபவிச்சிருப்பாங்க. பிறண்டு படுத்து அப்படி ஆயிருமோ, தூங்குனா அப்படி ஆயிருமோ, என்ன சாப்பிடணும் அப்படி இப்படி. அதே மாதிரி தான் ராணுவ வீரர்களும். அவங்களுடைய கரு தான் நம்மளுடைய இந்தியா. ஒரு கருவை தன் தாயை தவிர வேற யாருனாலையும் பாதுகாக்க முடியாது. அது மாதிரி தான் ராணுவ வீரர்களும் தாய் தான். அதுவும் இந்தியாவிற்கே தாய் தான் ராணுவ வீரர்கள். நேரமா பதிவை பார்த்த அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். நமக்காக இப்ப இறந்த ராணுவ வீரர்களுக்கும், இதுக்கு முன்னாடி இறந்த ராணுவ வீரர்களுக்கும், இதுக்கப்புறமும் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்ய போற ராணுவ வீரர்களுக்கும் ஒரு நிமிடம் கண்ணை மூடி அவங்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்துங்க. தயவு செய்து மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.